வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ரிச்சர்ட் த தேர்ட் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு வரலாற்று ட்ராமா. இதை அவர் 1592லேருந்து 1594க்குள்ளே எழுதியிருக்கணும். இதில் 3ஆம் ரிச்சர்ட் எப்படி இங்கிலாண்டோட ராஜாவானார் அப்படின்றத பற்றி தான் இதில் எழுதியிருக்காரு. இந்த மூன்றாம் ரிச்சர்டோடைய பேர் டியூக் ஆஃப் கிளாச்செஸ்டர். ஏன்னா அவர் அப்போ முதல்ல டியூக் ஆஃப் கிளாச்செஸ்டராக தான் இருந்திருக்காரு. இதில் ரிச்சர்ட் எப்படிப்பட்ட ஒரு வில்லதனமான ஒரு கேரக்டர், எப்படி பொய் சொல்லி எப்படி வன்முறை மூலமாக அவர் இங்கிலாண்டோட அரியணையில் அரசராக ஏறினார். அதுவும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த வார் ஆஃப் த ரோசஸ்ன்னு நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்திட்டு தான் இவர் அரியணையில் உட்கார்ந்தார். இப்போ ட்ராமாவோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் அப்போ ஒரு டூக் ஆஃப் கிளாச்செஸ்டராக இருக்கார். அவர் ஆடியன்ஸ் கையில் பேசின்னு இருக்காரு. அதில் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய அண்ணா, அதாவது 4ஆம் எட்வர்டு தான் ராஜாவாக இருக்கார். அவர் ஹவுஸ் ஆஃப் யார்க்கை சேர்ந்தவர். ஆனால் ரிச்சர்டுக்கு என்னென்னா, தன்னுடைய வளைஞ்ச அந்த முதுகு தண்டால் ஒரு வேளை நமக்கு அரியணையில் இடம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்றதுனால நம்ம நல்லவனாக இனிமேலுக்கெலாம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய நயவஞ்சகத்தனத்தை உபயோகப்படுத்தி தான் நம்ம ராஜாவாகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய இன்னொரு சகோதரரான ஜார்ஜ், அவர் டியூக் ஆஃப் கிளாரன்ஸு, அவர் இப்போ டவர் ஆஃப் லண்டனில் சிறை வச்சுருக்காங்க. அவர் அங்கே போய் அவரை பார்க்க போகிறார். இப்போ இவர் ஜார்ஜ் ஏன் சிறை வச்சிருக்கப்பட்டிருக்காருன்னா, அது ஒரு சந்தேகத்தால். ஏன்னா ராஜா கிட்ட யார் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய வாரிசுங்களை ஜீன்னு ஒரு பேர் ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தர் கொன்னிடக்கூடும் அப்படின்னு சொன்னதுனால ஜீன்ற பேரில் தானே ஜார்ஜ் வருது. அதனால் அவர் சந்தேகத்தின் பேரில் அந்த டவர் ஆஃப் லண்டனில் வச்சுருக்காங்க. இப்போ ரிச்சர்ட் போய் ஜார்ஜை பார்த்துட்டு, கவலைப்படாத, நான் உனக்கு எல்லா உதவியும் செஞ்சு உன்னை இங்கேருந்து வெளியில் அழைச்சின்னு வரேன், நான் போய் ராஜாவை சமாதானப்படுத்துறேன்லாம் சொல்லிட்டு வெளில வர்றார். ஆனால் வெளியில் வரும்போது அவரோட திட்டம் என்னென்னா, ஜார்ஜை இந்த இடத்துலையே வச்சு கொன்னுடணும் அப்படின்றது தான். ரிச்சர்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, லேடி ஆன் நெவ்லி, இவர் ஆக்சுவலாக ஏர்ல் ஆஃப் வார்விக்கோடைய மகள். ஏர்ல் ஆஃப் வார்விக் ரிச்சர்டோடைய பழைய எனிமி தான். அது மாத்திரம் இல்லாமல் 6ஆம் ஹென்ரிக்கு அவர் ஒரு சப்போர்ட்டர். இப்போ சமீப காலத்தில் தான் 6ஆம் ஹென்றி இறந்திருக்காரு. ஆனுக்கு ரிச்சர்ட் ரொம்ப பிடிக்கல. ஏன்னா 6ஆம் ஹென்ரிக்கு எதிராக அவர் இருந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் ஹவுஸ் ஆஃப் லாங்கஸ்டரோடைய வீச்சுக்கும் ரிச்சர்ட் காரணமாக இருக்காருன்றதுனால அவங்க பிடிக்கல. ஆனால் அவரோட பேச்சு திறமையாலேயே ஆனோட மனசை மாற்றி தன்னை திருமணம் செய்யறதுக்கு சம்மந்தம் வாங்கிடுறாரு. இப்போ இங்கே 4ஆம் எட்வர்ட் கோர்ட்டில் இங்கே இருக்கிற லார்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, குயின் எலிசபெத்தோடைய மேல் ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் நிறைய சாதகங்கள் இங்கே இருக்குன்னு. அதே சமயத்தில் இந்த குயின் மார்கரெட், இப்போ அவங்க தான் 6ஆம் ஹென்ரியோடைய மனைவி. 6ஆம் ஹென்றி இறந்ததுனால இப்போ அவங்களுடைய விடுவாக இருக்காங்க. அவங்க திரும்பி எல்லாரையும் சபிக்கிறாங்க, என்னுடைய கணவர் என் பையன் சாவுக்கு யாரெல்லாம் காரணமோ நீங்கள்லாம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சபிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கிற நோபல்ஸ்கெல்லாம் சொல்கிறாங்க, ரிச்சர்ட் கிட்ட ஜாகிரதையாக இருங்கன்னு. ஆனால் யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல, கோவத்தில் சொல்கிறாங்கன்னு நினச்சி விட்டுடுறாங்க. ரிச்சர்ட் என்ன பண்ணுறான்னா, 2 கொலைக்காரங்களை கூப்பிட்டுட்டு, நீங்கள் டவர் ஆஃப் லண்டனில் போய் அங்கே என்னுடைய சகோதரன் ஜார்ஜ் இருக்கான், அவனை அங்கே கொன்னுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஜார்ஜுக்கும் கெட்ட கெட்ட கனவாக வருது. என்னவோ ஒரு கப்பலில் போகிற மாதிரியும் அங்கே ரிச்சர்ட் அவனை தண்ணியில் தள்ளி அவன் மூழ்கிற மாதிரிலாம் கனவு வருது. இங்கே இந்த கொலைக்காரங்க பயப்படுறாங்க, என்னது ஜார்ஜா, அதுவும் டவர் ஆஃப் லண்டனில் போய் நாங்கள் கொல்லுமான்னு. ஆனால் ரிச்சர்ட் இருந்தால் அவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்த உடனே அவங்களுக்கு பண ஆசை சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போய் ஜார்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, கத்தியால் குத்தி நிறைய வைனில் அவனை ட்ரவுன் பண்ணிடுறாங்க. இங்கே 4ஆம் எட்வர்ட் சரி, இந்த நோபல்ஸ்குள்ளெல்லாம் நம்ம உடம்பு சரியில்லை, நம்ம எப்போ வேணால் இறந்துடுவோம், அதனால் அதுக்குள்ளே இவங்களெல்லாம் சமாதானப்படுத்திடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் ஜார்ஜோடைய இறப்பை பற்றின நியூஸ் அவங்க ரொம்ப கோவம் வந்துடுது. கொஞ்ச நாளே அவர் இறந்துடுறாரு. இப்போ குயின் எலிசபெத்துக்கு பயம் வந்துடுது, ஒருவேளை நம்ம குடும்பத்தோடைய தொடர்பு எல்லாமே இந்த கோர்ட்லேருந்து போயிடுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ரிச்சர்ட் என்ன பண்ணுறாருன்னா, டியூக் ஆஃப் பக்கிங்ஹாமோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய யங் பிரின்ஸான எட்வர்டு, அவர் லண்டனுக்கு உடனே வர சொல்லி அவரை டவர் ஆஃப் லண்டனில் இருக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு அரியணையில் உட்கார வச்சு முடிச்சு விட்ற வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்கன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் ரிச்சர்டு தான் லார்ட் ப்ரொடெக்டர். லார்ட் ப்ரொடெக்டர்னால்
அவரோட நெவ்யூஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் வயசு வந்து ஆட்சியை வந்து நடத்துகிற வரைக்கும் இவர் வந்து அந்த ஆட்சியில் இருக்கிறார். அதுதான் லார்ட் ப்ரொடெக்டர், ராஜா இல்லை. இப்போ ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா பக்கிங்ஹாம் கேல வந்து தன்னை ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ளவனா, புத்திசாலியாக, அரியணையில் உட்காரத்துக்கு ஒரு எல்லா தகுதியும் இருக்கிறவ மாதிரியே காமிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடுதுன்னா, இவர் அரியணையில் உட்காந்தோடனே ஹேஸ்டிங்ஸ், இவர் இன்னொரு நோபல், அவரும் குயின் எலிசபெத்தோடைய கோர்ட்டில் தான் இருக்கார். அவர் சொல்கிறாரு இவனுக்கு வந்து அங்கே உட்காரத்துக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய உண்மைகளை சொல்ல வரும்போது ரிச்சர்ட் என்ன பண்ணிடுறாருன்னா, ஹேஸ்டிங்ஸ் வந்து அவர் வந்து கொன்னுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாரு. இப்போ ரிச்சர்டும் பக்கிங்ஹாமும் வந்து ஒரு ரூமர்ஸை கலப்புறாங்க. அதாவது கிங் 4ஆம் எட்வர்டோடைய மன்னருடைய பசங்க எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ராணி மூலமாக பிறந்தவங்க இல்லை, அவங்கெல்லாம் வேறு ஒருத்தவங்களுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு அவப்பேரை வந்து ஒன்று பண்ணுறாங்க. அதே மாதிரி ரிச்சர்டு தான் வந்து அரியணையில் உட்காரக்கூடிய அந்த பிறவி மூலமாக வரக்கூடிய தகுதி இருக்கிறவ அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயத்தில் ரிச்சர்டு என்ன பண்ணிடுறாருன்னா, ஜேம்ஸ் டைரல் கேல வந்து இப்போ இந்த நெவ்யூஸ் எல்லாம் சின்ன வயசில் இருக்காங்க, அவங்க ஒரு வயசு வந்துட்ட அப்புறம் தான் அவங்க ஆட்சியில் உட்கார முடியும். அது வரைக்கும் தானே இவர் லார்ட் ப்ரொடெக்டர். இப்போ அவங்களாம் இறந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி வந்து இவர்கிட்டருந்து வந்து அரசாட்சி வாங்க முடியும்? அதனால் அவங்களெல்லாம் கொண்டுறதுக்கு இங்கே வந்து ஜேம்ஸ் டைரல் மூலமாக ஏற்பாடு பண்ணிடுறாரு. இப்போ பக்கிங்ஹாமுக்கு புரிஞ்சிடுது இந்த ரிச்சர்டு வந்து ரொம்ப கெட்டவன், அதே மாதிரி நமக்கு வந்து இந்த நிலம்லாம் தரேன்னு சொன்னான் இல்லையா, அதுவும் கண்டிப்பாக தரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ரிச்சர்டுக்கு எதிராக ஒரு படையை வந்து திரட்டுறான். அதே சமயத்தில் மற்றவங்களும் சரி, ஹென்ரி, அதாவது ஏர்ல் ஆஃப் ரிச்மவுண்டு, அவங்க எல்லாம் வந்து ஏன்னா வந்து ரிச்மவுண்டும் வந்து அரியணையில் ஏறக்கூடிய தகுதியோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவங்க எல்லாம் வந்து அப்படியே சேர்றாங்க. ரிச்சர்டும் வந்து ரிச்மவுண்டோடைய படையை எதிர்க்கிறதுக்கு அவரும் ஒரு படையை தயார் பண்ணுறாரு. அதே சமயத்தில் என்ன பண்ணிடுறாருன்னா, அவரோட மனைவி ஆனை கொண்டுட்டு பிரின்சஸ் எலிசபெத் அவங்கள வந்து இவரோட இன்னொரு நீஸ் தான், அவங்கள திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டுருக்கார். இப்போ குயின் எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் இவன் செய்கிறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்றதை வெளிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி குயின் மார்க்ரெட்டும் வந்து அவரை சபிக்கிறாங்க. அது மாத்திரம் ரிச்சர்டு அம்மா, அவங்க வந்து டச்சஸ் ஆஃப் யார்க், அவங்களும் வந்து நீ செய்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சபிக்கிறாங்க. இப்போ ரிச்சர்டும் ரிச்மவுண்ட்டும் வந்து பாஸ்வர்த் ஃபீல்டில் வந்து அந்த படைக்காலத்தில் வந்து பார்க்குறாங்க. ரிச்சர்டுக்கு அன்றைக்கி வந்து கெட்ட கனவாக வருது. அவன் யாரெல்லாம் கொன்னானோ அவங்கெல்லாம் கோஸ்ட்டாக வந்து நீ வந்து அழிகிற காலம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதே கோஸ்ட் வந்து ரிச்மவுண்ட் கையில் போய் கண்டிப்பாக இந்த போரில் நீ தான் வெல்வ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிச்சர்டு வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டு அதிர்ச்சி எழுந்துக்கிறான். அவனுக்கு புரிஞ்சிச்சு நம்ம செஞ்ச எல்லா கெட்டதும் வந்து நமக்கு எந்த வித பயனையும் தரல. அதே மாதிரி அவன் எதிர்பார்த்த மாதிரியே வந்து அந்த போரில் வந்து ரிச்மவுண்ட் வந்து அவரை வந்து குதிரையிலேருந்து தள்ளிட்டு ரிச்சர்டை வந்து கொண்டுடுறான். அடுத்து ரிச்மவுண்ட் வந்து இங்கிலாண்டோட ராஜாவாக ஹென்ரி ஏழாம் ஹென்ரியா வந்து முடி சுட்டிக்கிறாரு. அவர் வந்து பிரின்சஸ் எலிசபெத்தை திருமணம் பண்ணிக்கிறாரு. இத்தோடு அந்த வார் ஆஃப் த ரோசஸ், அதாவது ஹவுஸ் ஆஃப் யார்க்குக்கும் ஹவுஸ் ஆஃப் லாங்கஸ்டருக்கும் இந்த போரெல்லாம் முடிஞ்சிடுது. புதுசாக டியூடர் டைனஸ்டி வந்து இங்கிலாண்டில் ஆரம்பிக்குது. இத்தோடு இந்த ப்ளே வந்து முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.